மாணவர்களே, இன்று நாங்கள் இந்த காணொளியில் மீண்டும் இரசாயனவியல் இயல் வகுப்புகளில் இரசாயனவியல் தொடர்பாக உங்களை நான் மீண்டும் சந்திக்கின்றேன். எனவே மாணவர்களே, மிக அவதானமாக செவிமடுத்து இந்த பாடத்தில் வருகின்ற திடீர், அதாவது நாங்கள் பயன்படுத்துகின்ற ரேபிட் முறைகளை நாங்கள் இங்கே உண்டாக்கப் போகின்றோம். அதை விரும்பின மாதிரியே நாங்கள் செய்கிறோம். இது ரிவிஷன் வகுப்பு, ரேபிட் ரிவிஷனாக இங்கே கருத்தில் கொள்ளப்படும். ஆகவே மாணவர்களே அவதானிங்கள், நாங்கள் பாதுகாப்பாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். எனவே நான் இப்போ பாதுகாப்பை நீக்கி கொண்டு இதை நான் இப்போது கலட்டிக் கொள்கின்றேன். சரியோ மாணவர்களே, இப்போ அவதானியங்கள், நாங்கள் இந்த வகுப்பில் பொதுவாக பௌதிக ரசாயனவியல் பற்றிய பாடத்தை நாங்கள் கற்கப் போகின்றோம். பௌதிக ரசாயனவியல் அந்த பாடத்தில் வருகின்ற ரேபிட் ரிவிஷனை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். ஏற்கனவே தொடர்ச்சியாக ஒவ்வொரு கிழமையும் இதை பற்றி தான் பார்த்து கொண்டிருந்தோம். எனவே மிக அவதானமாக பாருங்கள். அவை இந்த வகுப்பில் நாங்கள் என்ன மாதிரியாக இந்த ரிவிஷன் நாங்கள் தொடங்க போகின்றோம். எனவே இப்போது பாருங்கள், இதை நாங்கள் ஆரம்பிப்போம். ரைட், பாருங்கள், கேள்வியை நன்றாக பாருங்கள். தரப்பட்ட வெப்பநிலை Tயில் XY என்னும் தாக்கத்தின் வீத மாறிலி K 4 தர 10⁻³ மோல் -1 டெசிமீட்டர் கியூப் செகண்ட் -1 ஆகும் என தரப்பட்டிருக்கின்றது. அப்போ இந்த தாக்கத்தை பாருங்கள். இங்கு இதனுடைய முடிவின் அடிப்படையில் இது மோல் -1 டெசிமீட்டர் கியூப் செகண்ட் -1 என்று தரப்பட்டிருக்கிறது. மோல் -1 டெசிமீட்டர் கியூப் செகண்ட் -1 என்று இங்கே தரப்பட்டிருக்கின்றது. அப்போ பாருங்கள், இதுதான் எங்களுடைய இந்த வீத மாறிலிக்கு உரிய அலகாக இருக்கு. அப்போ தரப்பட்ட வெப்பநிலையில் XY என்னும் தாக்கத்தின் வீத மாறிலி K 4 தர 10⁻³ தாக்கத்தின் வரிசையால். மாணவர்களே, இதை அவதானியங்கள் பாருங்க. என்ன மாதிரின்னு சொன்னால் பாருங்க, நாங்கள் தாக்கியல்னது செறிவு தாக்க வீத விதியை பயன்படுத்தி நாங்கள் தாக்கத்தினது வரிசையை துணிய முடியும். அதே மாதிரி இந்த தாக்க வீத விதியை எழுதும்போது வீத மாறிலி என்று ஒன்று வருகின்றது. ஆகவே இந்த வீத மாறிலி வெப்பநிலையில் தங்கி இருக்கும். வெப்பநிலை அதிகரிக்க வீத மாறிலி அதிகரித்து கொண்டு செல்லும். அப்போ வீத மாறிலி அலகை கொண்டும் வரிசையை நாங்கள் தீர்மானிக்கலாம். அப்போ இங்கு வீத மாறிலியின் அலகு தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதை கொண்டு நாங்கள் வரிசையை தீர்மானிக்க போகணும். அவர்கள் தாக்க வீதம் சமன் K, அதான் வீத மாறிலி, இன்று அந்த தரப்பட்ட தாக்கியின் செறிவின் ஒரு எண்ணாம் மடக்கு, எண்தான் வரிசை, அதை நாங்கள் காணப்போகின்றோம். ஆகவே அந்த எண்ணை காணிப்பதற்கு நாங்கள் ஒரு முறையை இங்கே கையாளப் போகின்றோம். தாக்க வீதம் அலகு மோல் டெசிமீட்டர் -3 செகண்ட் -1. அப்போ தாக்க வீதத்தின்கள் K சமன் அந்த குறித்த தாக்கியின் ஒரு வலு, அந்த செறிவின் ஒரு எண்ணாம் மடக்கு பவர். ஆகவே நாங்கள் இதில் காணப்படுகின்ற தாக்க வீதத்துக்குரிய அலகை வீத மாறிலிக்குரிய அலகால் வகுக்கும் போது அது எத்தனையாவது வரிசை என்பது எங்களுக்கு கிடைக்கப்பெறும். ரைட், இப்போ நாங்கள் என்னென்றால் இந்த தாக்கத்தின் வரிசையை கணிப்பதற்கு வீத மாறிலியின் அலகு தரப்பட்டிருக்கின்றது. தாக்க வீதம் மோல் டெசிமீட்டர் -3 செகண்ட் -1 இருக்கின்றது. எனவே தாக்க வீதத்தின் அலகின் கீழ் வீத மாறிலியின் அலகு அந்த பவர், அந்த வரிசையை எங்களுக்கு காட்டக்கூடிய இருக்கும். அப்போ நாங்கள் இப்போது தாக்க வீதத்தின் அலகையும் மோல் டெசிமீட்டர் -3 செகண்ட் -1 என்கின்ற இந்த அலகையும் வீத மாறிலியின் அலகையும் வகுக்கும் போது நாங்கள் அந்த வரிசையை கண்டுபிடிக்கலாம். எனவே இப்போ நாங்கள் பாருங்கள், இந்த தாக்க வீதத்தின் உடைய அலகை வீத மாறிலியின் அலகால வகுக்க போகின்றோம். அப்போ அவதானியங்கள் பாருங்கள், தாக்கத்தின் வரிசையாது. ஆகவே இந்த தாக்க வீதத்தின் அலகை வீத மாறிலியின் அலகால் நாங்கள் வகுக்க போகின்றோம். பாருங்கள், அப்போ இது எங்களுக்கு காட்டப்பட்டிருக்கின்றது இங்கே. அப்போ XY என்பது ஒரு தாக்கம்,
இந்த தாக்கத்தில் பாருங்க, குறித்த வெப்பநிலையில் எக்ஸில் இருந்து y தான் தாக்கம். இந்த வீத விதியை எழுதும் போது ரேட் ஆர் சமன் k இன்டு எக்ஸின் ஒரு பவர் n மடங்கு ஆகும். வீத விதியில் இருந்து கிடைக்கப்பெறும் கோவை. எனவே இந்த தாக்க வீதத்தை ஆர் ஓவர் கே சமன் எக்ஸ் பவரின் n மடங்கு. அப்போ பாருங்கள், இதை நாங்கள் அவதானிக்கும் போது இந்த முடிவை நாங்கள் பெறலாம். அப்போ இதற்குரிய அலகை நாங்கள் எடுக்க வேண்டும், கேக்குரிய அலகை எடுக்க வேண்டும். பாருங்கள், தாக்க வீதம் அலகு, கே அலகு, தாக்க வீதம் மோல் டெசிமீட்டர் -3 செகண்ட் -1. கேயினுடைய அலகு தரப்பட்டிருக்கின்றது. இந்த கே மோல் -1 டெசிமீட்டர் கியூப்ட் செகண்ட் -1 என்று தரப்பட்டது. இதை கொண்டு நாங்கள் பிரதியிடுகின்றோம். மோல் டெசிமீட்டர் செகண்ட் -1 மோல் -1 டெசிமீட்டர் கியூப் செகண்ட் -1. அப்போ பாருங்கள், செகண்ட் -1 செகண்ட் -1 ரெண்டும் இல்லாமல் போயிடும். ஆகவே இது மேலே போனால் மோல் ஸ்கொயர்ட், இது மேலே வந்தால் மோல் ஸ்கொயர்ட், இது மேலே போனால் டெசிமீட்டர் -6. அப்போ இதை நாங்கள் எழுதலாம் மோல் டெசிமீட்டர் -3 முழுவதின் வர்க்கம் என எழுதி கொள்ள முடியும். மோல் டெசிமீட்டர் -3 முழுவதின் வர்க்கம் என எழுதி கொள்ள முடியும். இதுதான் நாங்கள் எடுத்த பெருமானம். அவதானியுங்கள், இதுதான் எக்ஸ் இன் n மடங்கு, எக்ஸ் இன் n மடங்கு, எக்ஸ் மோல் டெசிமீட்டர் அது n மடங்கு. ஆகவே இந்த பெருமானத்தின் அடிப்படையில் பாருங்கள், n 2 n சமன் 2 n சமன் 2. மாணவர்களே, அவதானிங்கள் பாருங்கள், இப்போ என்ன மாதிரி சொன்னால் பாருங்க, நாங்கள் அந்த வீதம் தாக்க வீதத்தின் அலகை நாங்கள் வீத மாறிலியின் அலகால் வகுக்கும் போது அந்த தாக்கி எக்ஸின் ஒரு n மடங்கு பெறப்படும். இதன் அடிப்படையில் எங்களுக்கு அங்கே வந்த பெருமானம் செகண்ட் -1 வெட்டுப்படும் போது மோல் ஸ்கொயர் டெசிமீட்டர் -6 பவர் டு த பவர் 2 2 மடங்கு என்று கிடைக்கப்பட்டது. எக்ஸின் n சமன் மோல் டெசிமீட்டர் -3 இன் 2. ஆகவே எக்ஸ் மோல் டெசிமீட்டர் -3 யூனிட். ஆகவே n சமன் 2. அடிகள் பேஸ் சமனாகும் போது அடுக்குகள் சமன். இதன் அடிப்படையில் 2. எனவே இந்த மாறா வெப்பநிலையில் செய்யப்பட்ட XY என்கின்ற இந்த தாக்கத்தின் ஆர்டர் வரிசை 2, ஆர்டர் செகண்ட் வரிசை 2 ஆகும். n சமன் 2. ஆகவே இது ஒரு 2ஆம் வரிசை தாக்கம். இந்த தாக்கத்துக்கு 2ஆம் வரிசை தாக்கம் செறிவை 2 மடங்காக்கும் போது, அது நாங்கள் செறிவை 2 மடங்கா வீதம் 4 மடங்காக மாற்றப்படும். செறிவை 3 மடங்காக்கும் போது வீதம் 9 மடங்காக மாற்றப்படும். பாரிய உயர்வு இந்த தாக்கத்தில் காணப்படும். வரிசை 2, 2ஆம் வரிசை தாக்கம். அவை இதில் தொடர்ந்து வரும் கேள்விகளை என்ன மாதிரியாக என்பதை பற்றி நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். அவதானிகள் மாணவர்களே பாருங்கள். ஆகவே வரிசை 2க்குரியது இந்த தாக்கம் ஆகும். பாருங்கள், இந்த தாக்கத்தில் கேட்கப்பட்டிருக்கிறது ரேட் தாக்க வீதம். தாக்க வீதம் எதிர் எக்ஸின் செறிவு. தாக்க வீதம் எதிர் எக்ஸின் செறிவுக்குரிய வரவை நாங்கள் இங்கே பார்க்க போகின்றோம். பாருங்கள், அப்ப மாறா வெப்பநிலையில் எக்ஸ் y தாக்கம் ரேட் ஆர் சமன் வீத மாறிலி k இன்டு எக்ஸின் 2ஆம் அடுக்கு என நாங்கள் எடுக்கின்றோம். அப்போ வீத மாறிலி k இன்டு எக்ஸின் 2ஆம் அடுக்கு ஆகும். ஆர்டர் 2 வரிசை 2, வரிசை 2க்குரியது. அப்போ இங்கே நாங்கள் பார்த்தால் பாருங்கள், எக்ஸின் செறிவை மாற்ற சி 2c 3c 4c 5c இவ்வாறு நாங்கள் மாற்ற வீதம் பாருங்கள். சிக்கு
இவ்வளவு, 2cக்கு 4, 3cக்கு 9. ஆகவே இந்த தாக்க வீதம் எதிர் வரைவு பாருங்கள் அது அதிகரித்து கொண்டு செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அப்போ இங்கு வரையப்படுகின்ற இந்த வரைவின் நிமித்தம் பாருங்கோ எங்களுக்கு இந்த வரைவு இவ்வாறு செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அவையாவதான் நீங்கள் இது 2ஆம் வரிசை தாக்கம் பாருங்கள், இது 2வது வரிசை தாக்கம். எனவே செறிவு மடங்காக மடங்காக வீதமும் மடங்காகி கொண்டு போகின்றது. ஆகவே இந்த செறிவு தாக்க வீதம் எதிர் நாங்கள் இந்த செறிவுக்கு எதிராக வரைகின்ற வரைவு என்ன மாதிரி செய்யணுண்டாகும்? 1 மடங்கு, 2 மடங்கு, 4, 3, 9 அப்படியாக வர்க்கமாகி கொண்டு போகின்றது, அதிகரித்து கொண்டு செல்வதை காணலாம். ஆகவே கேட்கப்பட்ட கேள்வி, இந்த தாக்க வீதத்திற்கும் செறிவுக்குமான வரைவு யாதண்டு? இதன் அடிப்படையில் கவனமாக பாருங்கோ, இவ்வாறு இந்த வரைவு சென்று கொண்டிருப்பதை நீங்கள் காணலாம். ஆகவே பாருங்கள், எனவே தாக்க வீதம் எதிர் செறிவு வரைவு நன்றாக அவதானியுங்கள். தாக்க வீதம் எதிர் செறிவு வரைவு. அப்ப பாருங்கள், இது இவ்வாறு மாற்றமடைந்து கொண்டு செல்வதை நீங்கள் காணலாம். இவ்வாறு மாற்றமடைந்து கொள்ளும். அப்ப செறிவு C-ஆக இருக்கும்போது, 2C-ஆக இருக்கும்போது, 3C-ஆக இருக்கும்போது, 4C-ஆக இருக்கும்போது, 5C-ஆக இருக்கும்போது, 1 மடங்கு, 2 மடங்கு, 3 மடங்கு, 4 மடங்கு, 5 மடங்கு. ஆகவே 4 மடங்கு, 9 மடங்கு, 16 மடங்கு, 36 மடங்குன அதிகரித்து செல்லும். அப்போ மாணவர்களை அவதானிக்க வேணும் பாருங்கள். ஆகவே 2ஆம் வரிசை தாக்கம், இந்த 2ஆம் வரிசை தாக்கத்தில் செறிவு மாற மாற வீதம் பன்மடங்காய் கொண்டு போவதை நீங்கள், ஆகவே இது தாக்க வீதம் எதிர் செறிவு வரைவாகும். அப்போ இப்படியாக 2ஆம் வரிசை தாக்கங்களை நாங்கள் அவதானிக்கப்படும் போது அதனுடைய பெருமானங்கள் மாறிக்கொண்டு போகும். எனவே இவ்வகையான 2ஆம் வகை தாக்கங்களுடைய வீத மாறிலி ஏற்கனவே தரப்பட்டிருக்கின்றது. மோல் -1 டெசிமீட்டர் கியூப் செகண்ட் -1 என்று அதை பயன்படுத்தி வரிசை 2 என்று கண்டோம். இப்போது இந்த வரைவு இவ்வாறாக மாற்றமடைந்து செல்வதை நீங்கள் அவதானிக்கலாம். தொடர்ந்து இந்த கீழே அடுத்த கேள்வியை பற்றி நாங்கள் பார்ப்போம் பாருங்கள் தொடர்ந்து. ஆகவே இப்போது அடுத்ததை பாருங்கள். இப்ப கேள்வி மாறி செறிவுக்கும், அதாவது எக்ஸின் செறிவு, இதான் தாக்கம் XY குறித்த வெப்பநிலை ரேட் R K இன்டு எக்ஸின் 2ஆம் அடுக்கு. இப்ப உங்களுக்கு கேட்டது செறிவுக்கும் நேரத்திற்குமான வரைவு டைம் X, செறிவு நேரம் வரைவு, செறிவுக்கும் நேரத்திற்குமான வரைவை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ இதில் கவனியுங்கள் மாணவர்களே, என்ன நாங்கள் சொல்ல போகின்றோம் என்று சொன்னால் பாருங்கோ, இப்போது இந்த செறிவு நேரம் ரெண்டையும் நாங்கள் ஒப்பிடும்போது என்ன மாதிரி சொன்னால், நேரம் குறைவாக இருக்குமா இருந்தால் வீதம் கூடவாக இருக்கும். குறைந்த நேரம் கூடிய வீதம், ஒரே வாயு விளைவோ வீழ்வடிவோ திண்ம விளைவோ இவற்றை நாங்கள் அவதானிக்க போகும்போது, எது அந்த வாயு விளைவாக இருந்தால் குறைந்த நேரத்திலே அதே கனவளவை எது நிரப்புமோ அதுக்கு தாக்க வீதம் உயர்வாக இருப்பதை நாங்கள் காணலாம். அவை தாக்க வீதம் உயர்வு குறைந்த நேரத்தில். அப்ப தாக்க வீதத்துக்கு நேரத்துக்குமான தொடர்பை பார்ப்பீர்களாக இருந்தால் ஒன்று மற்றதுக்கு நேர்மாறு வீத சமனாக இருக்கும். தாக்க வீதம் நேர்மாறு வீத சமன் எங்களுக்கு இருக்கு. அப்ப நேரம் குறைய வீதம் கூடும், அதை அவதானியங்கள், நேரம் குறைய வீதம் கூடும். எனவே ஒன்று மற்றதுக்கு நேர்மாறு வீத சமன். அப்ப இங்கே நாங்கள் பார்த்தால் பாருங்கள், நாங்கள் இதை அவதானிக்க போகின்றோம் பாருங்கள். தாக்க வீதமார் 1/T. அதே போல பாருங்கள் தாக்க வீதமார் செறிவின் 2ஆம் அடுக்கு. அப்ப தாக்க வீதம் 1/T, தாக்க வீதமார் செறிவின் 2ஆம் அடுக்கு ஆக இருப்பது. இந்த ரெண்டையும் நாங்கள் இணைக்கும் போது பாருங்கள், இந்த இரண்டையும் நாங்கள் இணைக்கும் போது R1/T R X வர்க்கம். ஆகவே நாங்கள் ஒரு தொடர்புடைமையை நாங்கள் இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். X வர்க்கம் 1/T.
இந்த ரெண்டையும் நாங்கள் போட்டால் ஆர் ஒன்றுங்கள் டி ஆர் எக்ஸ் வர்க்கம் இந்த ரெண்டுக்குமான தொடர்பை இப்போ நீங்கள் பார்த்தால் அந்த எக்ஸின் செறிவின் 2ஆம் அடுக்கு நேர்வீத சமன் ஒன்றின் கீழ் டி. அப்போ மாணவர்களே அவதானியங்கள் பாருங்கள். இப்போ என்ன மாதிரி என்று நாங்கள் குறிப்பிடுறோம் என்று சொன்னால் தாக்க வீதம் நேரத்துக்கு நேர்மாறு வீத சமன். நேரம் குறைவாக இருக்கும் போது வீதம் உயர்வாக இருக்கும். தாக்க வீதம் செறிவுக்கு 2ஆம் அடுக்காக இருக்கும். செறிவு அவை அது செறிவின் வர்க்கத்துக்கு நேர்வீத சமனாக இருக்கும். அப்போ இதை அவதானியுங்கள். அப்போ ஒன்று இது மற்றது இது அவை செறிவுக்கு நேர் வீத சமன். அப்போ இது ரெண்டையும் நாங்கள் கொடுக்கும் போது தாக்க வீதம் நேர்வீத சமன் எக்ஸின் 2ஆம் அடுக்கு தாக்க வீதம் நேர்வீத சமன் ஒன்றுங்கள் டி அவை எக்ஸின் 2ஆம் அடுக்கு நேர்வீத சமன் ஒன்றுங்கள் டி. அதாவது செறிவின் 2ஆம் அடுக்கு எங்களுக்கு தெரியுது. இப்போது அதனுடைய மாற்றத்தை நாங்கள் காணுகின்றோம். என்ன மாதிரி சொன்னால் 1/tக்கு மாறுபாடாக இருப்பதை நாங்கள் காணுகின்றோம். அப்போ இதை அவதானியுங்கள். அப்போ பாருங்கள். அப்போ எக்ஸ் வர்க்கம் டி. அப்போ இதை நாங்கள் சமன்பாடாக போடும்போது எக்ஸ் வர்க்கம் சமன் கே இன்டு ஒன்றின் கீழ் டி. எக்ஸ் வர்க்கம் சமன் கே இன்டு ஒன்றின் கீழ் டி. ரைட் மாணவர்களே பாருங்கள். ஆகவே எக்ஸ் வர்க்கம் சமன் கே இன்டு ஒன்றின் கீழ் டி. அப்போ இது கே தர ஒன்றின் கீழ் டி ஆகும். அப்போ நாங்கள் இதை குறுக்க பெருக்கும் போது எக்ஸ் வர்க்கம் தர டி சமன் கே. எக்ஸ் வர்க்கம் தர டி சமன் கே. அதாவது நீங்கள் எக்ஸ் வர்க்கம் தர டி சமன் கே. அப்போ இந்த பெருமானம் எக்ஸ் வர்க்கம் தர டி சமன் கே. அப்போ ரெண்டு செறிவுகள பெருக்கம் ஒரு மாறிலியாக இருப்பதை நாங்கள் காணலாம். அப்போ பாருங்கள் எக்ஸ் வர்க்கம் தர டி சமன் கே. இது கவனிங்கள். அப்போ பாருங்கள் இந்த ரெண்டையும் இணைக்கும் போது பாருங்கள் மாணவர்களே ரெண்டையும் நாங்கள் இணைக்கும் போது இந்த பெருமானம் எக்ஸ் வர்க்கம் தர டி சமன் கே ஆக போவதை நாங்கள் காணுகின்றோம். எக்ஸ் வர்க்கம் தர டி சமன் கே. எனவே இது கணிதவியல்ல எக்ஸ் வை சமன் சி ஸ்கொயர் என்கின்ற ஒரு செங்கோண அதிவரவை ஏற்படுத்துகின்ற ஒரு சமன்பாடாகும். எக்ஸ் வை சமன் சி ஸ்கொயர் செங்கோண அதிவரவை உண்டாக்குகின்ற ஒரு சமன்பாடாகும். அப்போ இதன் அடிப்படையில் கவனமாக பாருங்கள். இந்த பெருமானங்களை நாங்கள் அவதானிக்கப்படும் போது செறிவின் வர்க்கம் தர டி சமன் கே. ஆகவே எக்ஸ் வை சமன் சி ஸ்கொயர் செங்கோண அதிவர வளைவுக்குரிய ஒரு கணிதவியல் சமன்பாடாக அமையும். அப்போ இப்போ நாங்கள் இந்த வரைவை நாங்கள் கீறும்போது செறிவுக்கு எதிராக நேரத்தை வைத்து கீறும்போது செங்கோண அதிவர வளைவு பெறப்படுவதை நீங்கள் அவதானிக்கலாம். ஆகவே இங்கே வருகின்ற வரைவு எக்ஸ் வை சி ஸ்கொயர் ஒரு கணித ரீதியான வரைவு. ரெண்டு பெருக்கம் வந்து ஒரு மாறிலியாகும். அது ஒரு செங்கோண அதிபர வளைவாக அமைவதை காணும். அவை இந்த வரைவை நாங்கள் வரைவோமாக இருந்தால் பாருங்கள். இந்த வரைவின் தன்மையை நாங்கள் இப்போ பார்க்க போகின்றோம் பாருங்கள். ஆகவே இந்த வரைவை நாங்கள் வரைவோமாக இருந்தால் பாருங்கள் அது வந்து ஒரு செங்கோண அதிபர வளைவாக மாறுவதை காணலாம். ஆகவே செறிவு எதிர் நேரம் ஒரு செங்கோண அதிபர வளைவாக மாறிக்கொண்டிருப்பதை நாங்கள் காணலாம். எக்ஸ் வர்க்கம் நேர்வீத சமன் ஒன்றுங்கள் டி. ஆகவே எக்ஸ் வர்க்கம் சமன் சி. இது கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ் வை சமன் சி ஸ்கொயர் என்கின்ற ஒரு கணிதவியல்ல பெறப்படுகின்ற ஒரு சமன்பாடாகும். ஆகவே செறிவுக்கும் நேரத்துக்கும் வரைகின்ற வரைவு இப்படியான ஒரு வரைவாக இருப்பதை நீங்கள் காணலாம். அப்போ இதுக்கான விடியை நாங்கள் இப்போ பார்க்க போகின்றோம். பாருங்கள் பாருங்கள் செறிவு எதிர் நேரம். செறிவு எதிர் நேரம் 2ஆம் வரிசை தாக்கம். செறிவு எதிர் நேரம் ஒரு செங்கோண அதிபர வளைவாக வருவதை காணலாம். அப்போ இதே மாதிரித்தான் மாணவர்களே பாருங்கள் முதலாம் வரிசை தாக்கத்துக்கும் செறிவு எதிர் நேரம் அதே மாதிரியான செங்கோண அதிபர வளைவாக வரும். 2ஆம் வரிசை தாக்கத்துக்கும் செறிவு எதிர் நேரம் அதே மாதிரியான செங்கோண அதிபர வளைவாக வருவதை நாங்கள் காணலாம். ஆகவே செறிவு நேரம் செங்கோண அதிபர வளைவு. அதே மாதிரி தாக்க வீதம் எதிர் செறிவு அது மேல் நோக்கி செல்கின்ற ஒரு பிரதானமான வளையாக அமைவதை காணலாம். அப்போ இந்த இரண்டும் மிக முக்கியமானது. ஆகவே இவற்றை நீங்கள் பார்க்கலாம். இதே மாதிரி மாணவர்களை பாருங்கள் வரிசை ஒன்றாக இருந்தால் அது தாக்க வீதத்துக்கும் செறிவுக்கும் வரைகின்ற வரைவு நேர்கோடாக அமையும். அதே போல இங்கே தாக்க வீதம் செறிவை நாங்கள் நேரத்துக்கு எதிராக வரைகின்ற வரைவு செங்கோண அதிபர வளைவாக அமையும். அப்போ ரெண்டையும் மறக்கக்கூடாது. மிக அவதானம். ஆகவே இங்கே பாருங்கள். ஆனால் பூஜ்ஜிய வரிசை தாக்கமாக இருந்தால்
தாக்க வீதம் செறிவு செறிவு மாறினாலும் பூச்சி வரிசை தாக்கம் x அச்சுக்கு சமாந்தரமான ஒரு நேர்கோடாக அமைந்திருப்பதை நீங்கள் காணலாம். அதே மாதிரி அது ஒரு முடிகின்ற படித்திறனை உடைய ஒரு நேர்கோட்டு வளையாக அமையும். அப்ப பாருங்கள் அவை இதன் அடிப்படையில் அடுத்த கேள்வியை பற்றி நாங்கள் பார்ப்போம். பாருங்கள் நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி பாருங்கள், மிக அவதானமா பாருங்கள். T கெல்வின் வெப்பநிலையில் DE தாக்கிகளுடன் தாக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. T கெல்வின் வெப்பநிலையில் DE தாக்கிகளுடன் தாக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த வெப்பநிலையில் 2 தாக்கிகள் இருக்கா, டிமியும் 2 தாக்கிகள். ஆகவே அந்த தாக்கம் காட்டப்பட்டிருக்கிறது DDEELL. அந்த தாக்கம் DD எனவும் அதே மாதிரி EE எனவும் விளைவாக LL தருவதாகவும் தாக்கம் இருக்கின்றது. DDEELL சரியோ? பாருங்க DDEELL இதுதான் அந்த தாக்கம். தாக்கம் இங்கே உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. இதுதான் அந்த தாக்கம். தாக்கம் இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. இதுதான் அந்த தாக்கம். பாருங்க, இப்போது இந்த D ஆரம்ப சரிவு D0 D0 ஆரம்ப சரிவு 10⁻⁵ மோல் டெசிமீட்டர் மைனஸ் மிகவும் குறைந்த சரிவு. E ஆரம்ப சரிவு 3 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3. பாருங்கள், ஆரம்ப சரிவு DE 10⁻⁵ மோல் டெசிமீட்டர் மைனஸ் E 3 மோல் டெசிமீட்டர் ஆக இருக்கும் போது தாக்க வீதம் R சமன் 6.93 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 செகண்ட் மைனஸ் 1 காணப்பட்டது. சரியோ? ஆகவே மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 செகண்ட் மைனஸ் 1 காணப்பட்டது. இந்த தாக்க வீதம் மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 செகண்ட் மைனஸ் 1 காணப்பட்டது. மாணவர்களை பாருங்கள், இந்த தாக்கம் தரப்பட்டிருக்கின்றது DDEELL. இந்த தாக்கத்தில் ஆரம்ப சரிவுகளாக 2 சரிவுகள் வந்திருக்கு. ஒன்று 10⁵5 மட்டத்தில் இருக்கிற மிகவும் சிறிய ஒரு சரிவு. அதனுடன் ஒப்பிடும்போது D 3 மோல் டெசிமீட்டர், அதாவது மற்றது தாக்கின்ற சரிவு 3 மோல் மிகப்பெரிய ஒரு சரிவு. 2 சரிவுகளையும் பாருங்கள். ஒன்று மிக குறைந்த சரிவிலே ஆரம்பிக்கப்படுகிறது, மிக கூடிய சரிவிலே ஆரம்பிக்கப்படுகிறது. அது தாக்கம் இந்த பீசமானபடி நடைபெறுகின்றது. இது அதாவது முதன்மை தாக்கம் என்று ஒரு கூட்டுமே தரப்படவில்லை. இந்த சரிவுகளில் இந்த தாக்கம் ஆரம்பிக்கப்படுகின்றது. ஆகவே இந்த தாக்க வீதத்தை பற்றிய கேள்விகளைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். வீத விதியை எங்கள் எழுத முடியும். 2 தாக்கிகள் சார்பாகவும் வீத விதி எழுத முடியும். இந்த செறிவுகள் தரப்படும் போது அதனுடைய ஆரம்ப தாக்க வீதமும் தந்திருக்கு. ஆகவே இப்போ நாங்கள் இதை என்ன வினாவை நோக்கி நாங்கள் நகர்த்த போகின்றோம் என்பதை பற்றி சற்று பொறுத்திருந்து பாருங்கள், அவதானியங்கள் இங்கே பாருங்கள். ஆகவே இருக்கும்போது தாக்க வீதம் இவ்வளவாக இருக்கின்றது. டீகல்வினில் டிஎன் சரிவு இருமடங்காக்கப்பட்ட போது தாக்க வீதமும் இருமடங்காகியது. அப்ப அவதானியங்கள் பாருங்க, சரியோ? இருமடங்காக்கப்பட்ட போது தாக்க வீதமும் இருமடங்காக மாறியது. இருமடங்காக்கப்பட்ட போது தாக்க வீதமும் இருமடங்காக மாறியது. இவங்க டிஎன் சரிவு இருமடங்காக்கப்பட்ட போது தாக்க வீதமும் இருமடங்காகியது. அப்ப என்ன தாக்கத்திற்கு நீங்கள் செறிவு 2 மடங்காக வீதமும் 2 மடங்காகும் என்பதை மாணவர்களுக்கு அவதானிக்க வேண்டும். அப்ப பாருங்கள், என்ன வீதத்துக்கு, அதாவது ஒரு தாக்கம் என்னவாக இருந்தால் செறிவு 2 மடங்காக வீதமும் 2 மடங்காக மாறும். செறிவு 2 மடங்காக வீதமும் 2 மடங்காக மாறும் என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளணும்.
ஆகவே செறிவை மாத்தினாலும் வீதம் மாறாட்டா பூஜ்ஜிய வரிசை தாக்கம். செறிவை 2 மடங்காக்கும் போது வீதம் 2 மடங்கானால் முதலாம் வரிசை தாக்கம். செறிவை 2 மடங்காக்கப்படும் போது வீதம் 4 மடங்கானால் 2ஆம் வரிசை தாக்கம். அப்ப இப்போது இந்த கேள்வியை நன்றாக விளங்கி இருப்பீர்கள். டி என்ற செறிவு டி மட்டும்தான், அதன் செறிவை 2 மடங்காக்கிய போது வீதமும் 2 மடங்காகியது. அப்ப டி சார்பாக அதன் வரிசை 1 என்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப பாருங்கள், அப்ப அந்த கேள்வியை பாருங்கள். அப்ப இப்போது என்ன நாங்கள் செய்யலாம் என்று பாருங்க. 2 மடங்காக்கப்பட்ட போது தாக்க வீதம் வீதமாறிலியை கணிக்க. வீதமாறிலியை கணிக்க. பாருங்கள், இந்த தாக்கம் முதன்மை தாக்கம் என்று சொல்லப்படவில்லை. ஆகவே இதற்குரிய ரேட்டை நாங்கள் எழுதுவதாக இருந்தால் கவனிங்கோ, இந்த ரேட் எழுதுவதாக இருந்தால் ஆர், இந்த ரேட் ஆர் சமன் வீதமாறிலி கே டி இன் டி டி குணகன் டி. ஆனால் எங்களுக்கு தெரியாது இது எப்படியான வரிசை தாக்கமோ தெரியாது. என் தர ENM. அப்ப பாருங்கள், இது முதன்மை தாக்கம் அல்ல. ஆகவே வீத விதியை நாங்கள் எழுதும் போது ரேட் சமன் கே டிஎன்என் ENM என்று எழுதலாம். அப்ப முதன்மை தாக்கம் அல்ல. எனவே நாங்கள் இந்த வீத விதியை எழுதும் போது நாங்கள் NM என்ற 2 சார்பாக எழுத முடியும். அப்படி இருக்கும்போது அந்த இதை 2 மடங்காக டிஏ 2 மடங்காக வீதமும் 2 மடங்காகின்றது. அப்போ கவனித்துக் கொள்ளணும், மிக அவதானமாக பார்க்கணும் பாருங்கள். எனவே நாங்கள் இந்த வீத விதியை முதல் எழுதிக் கொள்வோம். ஆகவே ரேட் ஆர் சமன் கே டிஎன்என் எம். என் என்பது டி சார்பான தாக்கத்தின் வரிசையாகும். எம் என்பது இ சார்பான தாக்கத்தின் வரிசையாகும். அவை NM ஒவ்வொன்று தாக்கத்தின் வரிசை. இது சார்பாக இந்த தாக்க வீதம் எழுதும் போது ஆர் சமன் கே டிஎன் எம்என் அவைதான் வீத விதி. பாருங்கள், இந்த வீத விதியில நாங்கள் இந்த வீத மாறிலியை காணப்போறோம். வீத விதியில வருகின்ற வீத மாறிலியை காணப்போறோம் பாருங்கள். அப்ப இந்த வீத விதியில வருகின்ற இந்த வீத மாறிலியை எவ்வாறு நாங்கள் கணிக்கலாம் என்பதை பற்றி பாருங்கள். அப்ப பாருங்கள், அப்ப இப்போ எங்களுக்கு இந்த உடைமை தெரிகின்றது. மிக அவதானமாக இருக்க வேண்டும். என்ன மாதிரி என்பதை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். தாக்கு டி சார்பாக முதலாம் வரிசை. அப்ப கவனமாக பாருங்கள். அவை அவதானியங்கள் மாணவர்கள். இந்த இ தாக்கு ஈயின் சரிவு ஒரு 3 மோல் டெசிமீட்டர், பெரிய பெருமானம் சரியோ. ஆனால் டியோ 2 தடவை மிகச்சிறிய பெருமானம். ஆகவே மிக மிக பெரிய பெருமானமாக இருந்தால் அதனுடைய சேஞ்ச் அது மாறினாலும் அதனுடைய சரிவு மாறாது என்று எடுத்துக்கொள்ளப்படும். பாருங்கள், அவை மாறாது. அப்ப இதன் அடிப்படையில் எங்களுக்கு டி சார்பான வரிசை என்ற டியை 2 மடங்காக்க வீதம் 2 மடங்காக்குறது. அவை டி சார்பான வரிசை 1 என்பது தெளிவாக தென்படுகின்றது. 2 மடங்காக 2 மடங்காக இ மிக பெரிது. டியில் செறிவு மாற்றத்துடன் ஒப்பிடும் போது டியில் இருக்கிற செறிவு மாற்றம் புறக்கணிக்க கூடியது. ஆகவே ஈயின் செறிவு எப்போதும் மாறாதிருக்கும் என எங்களால் எடுத்துக்கொள்ள முடியும். அப்ப இதை அவதானிக்கோணும். 2 தாக்கிகள் உள்ள இடத்துல ஒன்றின் செறிவு மிக குறைவாகவும் மற்றொன்று செறிவு மிக கூடவாகவும் இருக்கின்ற இந்த நேரத்தில் எங்களுக்கு தாக்கம் நடைபெறும் போது மிகப்பெரிய செறிவில் ஏற்படுற மாற்றத்தை நாங்கள் புறக்கணித்து விடலாம். இது எப்போ நீங்கள் என்ன கேள்வி வந்தாலும் அதை அவதானியுங்கள். செறிவு பெரிய மாற்றம் புறக்கணிக்கப்படும். ஈயின் செறிவு மாறவில்லை என்றே எடுத்துக்கொள்ளப்படும். அப்ப இதன் அடிப்படையில் என்கின்ற பெருமானத்தை நீங்கள் காணுகின்றோம். பாருங்கள், அப்ப டி ஆர் ரேட். அப்ப இ மிக பெரிது டி. ஈன்ற செறிவு மிக பெரியது, பெரிது டி. ஆகவே இதில் ஏற்படுகின்ற செறிவு மாற்றத்தை புறக்கணிக்கலாம். ஆகவே இந்த நாங்கள் எழுதின சமன்பாட்டில் பாருங்கள், ரேட் ஆர் சமன் கே இன்டு சரியோ ரேட் ஆர் சமன் கே இன்டு இன் என்ன மடக்கு எம்மா மடக்கு டிஎன் என்ன மடக்கு. டி சார்பானது ஆக்க வரிசை, இ சார்பானது ஆக்க வரிசை. மாணவர்கள் இது பாருங்கள், என்ன மாதிரி சொன்னோம்.
இவர் மிகப்பெரியவர். ஆகவே செறிவில் ஏற்படுற மாற்றம் புறக்கணி. ஆகவே இது ஒரு மாறிலி. அப்ப இப்ப நாங்கள் எழுதலாம் பாருங்கள். இது ஒரு மாறிலி. அப்ப இப்போ நாங்கள் இதை எழுத முடியும் பாருங்க. என்ன மாதிரி சொன்னால் ரேட் ஆர் சமன் கே இன்டு டிஎன் என்னாம் அடுக்கு தர இஎன் எம்மாம் அடுக்கு. பாருங்கள், இந்த இன் செறிவு மிகப்பெரியது. அவை இங்கே ஏற்படுற மாற்றம் புறக்கணிக்கப்படும். அவை இது மாறிலி என எடுத்துக்கொள்ளப்படும். அவை ரேட் ஆர் சமன் கே இன் டியில மட்டும் தங்கி இருக்குமே. பாருங்கள், அப்ப ரெண்டு தாக்கியில கவனிங்கள், ரெண்டு தாக்கியில ஒரு தாக்கி மிகப்பெரிய செறிவுடையதாக இருப்பதால அந்த தாக்கில செறிவில் ஏற்பட்ட மாற்றத்தை நாங்கள் புறக்கணித்துக் கொள்ள முடியும். அப்போது அது அந்த செறிவு மாறலி என்றபடியால ஒரு தாக்கில மட்டும்தான் இந்த தாக்கு வீதம் தங்கியிருக்கும். எனவே ரேட் ஆர் சமன் கே இன்டு டியின் என்னாம் அடுக்கு என்று நாங்கள் எழுத முடியும். ஏன்னு சொன்னால் மற்ற தாக்கின் பெருமளவு செறிவு அதனது செறிவு மாற்றம் புறக்கணிக்கப்படும். அது இந்த இதில் சேர மாட்டாது. ஆகவே கவனிங்க, ஆர் சமன் கே இன்டு டியின் என்னாம் அடுக்கு ஆகும். என்னாம் அடுக்கு. ஆனா இப்போது எங்களுக்கு ஒரு தரவு வந்திருக்கு. டியின் செறிவை 2 மடங்காக்க வீதமன் 2 மடங்காகும். ஆகவே டியின் செறிவு 2 மடங்காக்க வீதமன் 2 மடங்கு. எனவே இந்த டி சார்பான தாக்கு டி சார்பான தாக்கு வீதம் 1 ஆகும். பாருங்கள், ஆகவே தாக்கு டி சார்பான தாக்கு வீதம் 1 ஆக இருப்பதை நாங்கள் என் சமன் 1 டி சார்பான தாக்க வீதம் 1. அவை இந்த தாக்கம் டி சார்பான தாக்க வீதம் 1. அவை ரேட் ஆர் சமன் கே இன்டு டிஎன் ஒராம் அடுக்கென நாங்கள் எழுத முடியும். டிஎன் ஒராம் அடுக்கென நாங்கள் எழுத முடியும். அப்ப பாருங்கள், இந்த மாற்றத்துக்குரிய அலகை பாருங்கள். பாருங்கள், இதுல எங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு. அவை டியின் ஒராம் அடுக்கென எழுத முடியும். அப்ப ரேட் தாக்கு டி சார்பாக முதலாம் வரிசை, டி சார்பாக முதலாம் வரிசை, டி சார்பாக முதலாம் வரிசை. அப்ப இந்த பெருமானம் டி சார்பாக முதலாம் வரிசையாக இருப்பதை நாங்கள் காணலாம். அப்ப கேள்வியை நீங்கள் நகர்த்தி பார்ப்பீர்களாக இருந்தால் பாருங்கள், கேள்வி என்னன்றதை பாருங்கள். இந்த ஆரம்ப செறிவு ஆக இருக்கும்போது தாக்க வீதம் இவ்வளவு என்று தரப்பட்டிருக்கிறது. கேள்வி காணப்பட்டது. பாருங்கள், வீத மாறிலியை கணிக்க. பாருங்கள், இப்ப நாங்கள் எடுத்துக்கொண்டபடி நாங்கள் என்னது காணணும்? வீத மாறிலியை கணிக்க. வீத மாறிலியை கணிக்கணும். அவை 2 தாக்கியில ஒரு தாக்கி பெருமளவு செறிவென்றபடியால் அதை நாங்கள் இல்லாமல் செய்துவிட்டோம். மாறிலி. ஆகவே ரேட் ஆர் சமன் கே இன்டு டியின் ஒராம் அடுக்கு. அதுல வீத மாறிலி கே நாங்கள் காணப்போம். ஆகவே அந்த வீத மாறிலியை கணிக்க இதற்குரிய வீத மாறிலி எல்லாம் சேர்ந்து ஒரு மாறிலி, அந்த மாறிலியை நாங்கள் காணப்போறோம். அப்ப இப்ப பாருங்கள், இந்த வீத மாறிலியை எவ்வாறு நாங்கள் கணித்து கொள்ளலாம் என்பதை பற்றி பாருங்கள். பாருங்கள், ரேட் ஆர் சமன் ஒரு கே இன்டு டி இன் என், அடுத்தது இ இன் எம். இது மாறிலி. இப்ப இந்த மாறிலிகள் ஒன்று சேர போகும். அவை ஆர் சமன் பாருங்கள் K1 into dn ஒராம் அடுக்கு. R சமன் K1 into dn ஒராம் அடுக்கு. அப்ப K1 அந்த வீத அதில் வருகின்ற வீத மாறிலி K1 சமன் R கீழ D ஒராம் அடுக்கு. பாருங்கள், அப்ப இந்த தாக்கத்தினது வீத மாறிலி சமன் பாருங்கள் ரேட் ஆர் கீழே அந்த டிஎன் ஒராம் அடுக்கு ஆகும். அப்ப நாங்கள் கேட்கப்பட்ட வினாவிலே நாங்கள் கேட்கப்படும். அப்ப ரேட் தெரியும், இது தெரியும், அவை ரெண்டையும் நாங்கள் இப்ப காணப்போகணும். அவைக்குரிய பெருமானத்தை இங்க பார்ப்பீர்களாக இருந்தால் கவனியுங்கள், அதுக்குரிய இது ஆக இருக்கு. டிஎன் பாருங்கள்
K1 7 இவ்வளவும் இவ்வளவும். அவங்க ஆரம்ப செறிவுகள் தரப்பட்டிருக்கின்றது. வீதமாறல் என்ற பெருமானம் 6.93 தர 10/6 என்று தரப்பட்டிருக்கின்றது. டியின் செறிவு 2 தர 10/5 என்று தரப்பட்டிருக்கின்றது. அவை இதை நாங்கள் போட்டால் 6.93 தர 10/6 அவை கே சமன் பாருங்கள் தாக்க வீதம் 6.93 தர 10/6 கீழே 2 தர 10/5 மால் டெசிமீட்டர் -3 ஆக இருப்பதை நாங்கள் காணலாம். அப்ப இதன் அடிப்படையில் நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் 6.93 தர 10/6 மோல் டெசிமீட்டர் -3 செகண்ட் -1. அதே நேரத்தில் இவ்வளவா இந்த பெருமானமாக இருந்ததை நீங்கள் காணலாம். அப்ப இதை நாங்கள் செய்யும் போது பாருங்கள் அதற்குரிய பெருமானம் 6.93 தர 10/6 கீழ் 2 தர 10/5 அலகுகள் வெட்டுப்படும். செகண்ட் -1 என்பது அதனுடைய பெருமானம். வீதமாறலி இந்த முதலாம் வரிசை தாக்கத்துக்கு செகண்ட் -1 6.93 தர 10/6 ஆரம்ப தாக்க வீதம் கீழ் ஆரம்ப செறிவு 2 தர 10/5 ஆகவே அதனுடைய பெருமானம் 0.3465 செகண்ட் -1 ஆகும். அடுத்த கேள்வியை பாருங்கள். டி இன் அரைவாழ்வு காலம் யாது? டி இன் அரைவாழ்வு காலம். அப்ப பாருங்க மாணவர்களே, இது ஒரு முதலாம் வரிசைக்குரிய ஒரு தாக்கம். அவை அரைவாழ்வு காலங்கள் ஒவ்வொரு வரிசைக்கும் ஒவ்வொரு விதமான அரைவாழ்வு காலம் இருக்கின்றது. எனவே இந்த முதலாம் வரிசைக்குரிய அரைவாழ்வு காலம் தாக்கின்ற ஆரம்ப செறிவில தங்க மாட்டாது. முதலாம் வரிசைக்குரிய அரைவாழ்வு காலம் தாக்கின்ற ஆரம்ப செறிவில தங்க மாட்டாது. அரைவாழ்வு காலம் என்றா என்ன? குறித்த தாக்கி ஒன்றின் செறிவு அதன் அரைவாசியாக வரும் வரையும் எவ்வளவு நேரம் எடுக்கிறதோ அதுதான் அரைவாழ்வு காலம். குறித்த தாக்கி ஒன்றின் செறிவு அரைவாசியாக மாறும் வரையும் எடுக்கும் காலம் அரைவாழ்வு காலம் என உங்களுக்கு தெரியும். அப்ப இப்போது டி அதனுடைய செறிவின் அரைவாசியாக வரும்போது எவ்வளவு காலம் எடுக்கும்? முதலாம் வரிசை தாக்கங்களில இந்த அரைவாழ்வு காலம் ஆரம்ப செறிவுகள்ல தங்காது. என்ன செறிவுக்கு மாறினாலும் அதே பெருமானம் வந்து கொண்டே இருக்கும். பூச்சிய வரிசை இரண்டாம் வரிசை தாக்கங்களின் அரைவாழ்வு காலம் ஆரம்ப செறிவுகளில் தங்கி இருக்கும். ஆகவே அது ஆரம்ப செறிவுகளில் தங்கி இருக்கு. இது எங்களுக்கு வரிசை உண்டு. டி ஆரம்ப செறிவில் தங்காது. அவர்கள் இந்த முதலாம் வரிசை தாக்கத்தின் அரைவாழ்வு காலத்துக்கு ஒரு சமன்பாடு இருக்கின்றது. அரைவாழ்வு காலம் T½ சமன் 0.693 கீழ் கே வீதமாறலியாகும். 0.693 கே வீதமாறலி செகண்ட் -1 ஆகும். அப்ப பாருங்கள் இந்த முதலாம் வரிசை தாக்கத்தினுடைய வீதமாறலி செகண்ட் -1. அப்ப பாருங்கள் ஆகவே இது எனவே அந்த 0.693 கீழ் மீதமாறலி செகண்ட் -1 மேலே கொண்டு போகும்போது செகண்ட். அப்ப இது ஆரம்ப செறிவுகளில் தங்காது. அவை 0.693 கீழ் கேயின் பெருமானம் கணிக்கப்பட்டிருக்கின்றது. 0.693 கீழ் கே நாங்கள் போடும்போது செகண்ட் -1 மேலே போகும்போது செகண்ட். இது அரைவாழ்வு காலம். ஒரு தாக்கி ஒன்று தாக்கம் அடையும் சந்தர்ப்பத்தில் அதன் செறிவின் அரைவாசியாக வரும் எடுக்கும் காலம் அரைவாழ்வு காலம். இதன் அடிப்படையில் இங்க பாருங்கள். ஆகவே T½ பெருமானம் 0.693 K1 3.465 செகண்ட். அப்ப பாருங்கள் 0.693 கீழ் K1 0.3465 சரியோ? பாருங்கள் செகண்ட் -1. இது மேலே போகும்போது சுருக்கப்பட்டு அரைவாழ்வு காலம் 2 செகண்ட் என வருகின்றது. அப்ப அரைவாழ்வு காலம் 2 செகண்டாக இருப்பதை நீங்கள் காணலாம். அப்ப இதை பாருங்கள். அப்ப அரைவாழ்வு காலம் 2 செகண்ட். அப்ப பாருங்கள் இங்க பாருங்க, இதுதான் டி,
இது செறிவு, டியின் செறிவு, இது நேரம். அப்ப இந்த செறிவு நேர வளையை நாங்கள் பார்த்தாலாம், அவதானிங்க. செறிவு நேர வளையை நாங்கள் பார்த்தால் இது 0, இது 1, இது 2t, இது 3t, இது 4t, இது 5t என போய்கொண்டிருக்கும். நேரம் செகண்ட் t, 2t, 4t, 5t என போய்கொண்டிருக்கும். பாருங்கள், இந்த d ஆரம்ப செறிவை நாங்கள் இதில் வைத்தால் இது c/2 ஆக t செகண்ட், அதிൻ്റെ அரைவாசியாக இன்னும், அதனது அரைவாசியாக இன்னும், அதனது அரைவாசியாக இன்னும், இதனது அரைவாசியாக, இவ்வாறு முதலாம் வரிசை தாக்கங்களினது அரைவாழ்வு கால வளைகள் சென்று கொண்டிருப்பதே நாங்கள். ஆகவே இது ஒரு இப்படியான ஒரு வளையாக சென்று கொண்டிருப்பதை காணலாம். அப்ப பாருங்கள் மாணவர்களே, அவதானிங்கள், இந்த முதலாம் வரிசை தாக்கங்களினது அரைவாழ்வு காலம் செறிவில தங்காது. சியா இருந்தாலும் அதே அரைவாழ்வு காலம்தான், அதன் செறிவு என்னவாக இருந்தாலும் அதே அரைவாழ்வு காலம்தான். அப்ப செறிவு அரைவாசியாக வரும் வரை எடுக்கும் காலம் அரைவாழ்வு காலம். அரைவாழ்வு காலம் சீராக சென்று கொண்டிருப்பதை நாங்கள் காணலாம். இப்படியான ஒரு வளையாக வரும். அப்ப இங்கே இதனது டி கணிக்கப்பட்டது 2 செகண்ட். எனவே என்ன செறிவில் டி இருக்கோ அதன் அரைவாசிக்கு 2 செகண்ட், அதன் அரைவாசிக்கு இன்னும் 2 செகண்ட், அதன் அரைவாசிக்கு இன்னும் 2 செகண்ட், இவ்வாறு தொலைப்பாடு போய்கொண்டிருப்பதை நாங்கள் காணலாம். அப்ப இதனுடைய அரைவாழ்வு காலங்கள் இவ்வாறாக மாறிக்கொண்டிருப்பதை காணலாம். அப்ப டியின் 2 மடங்கு கண்டால் 2ஆக மாறிக்கொள்ளும். அப்ப அவதானிங்கள். அப்ப இப்ப நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், தொடர்ந்து கேள்வியை நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் பாருங்கள், இதனது கேள்விக்குரிய அம்சத்தை பாருங்கள். பாருங்கள், இப்போது மூன்றாவது கேள்வி, ஈயின் செறிவு 3 மோல் டெசிமீட்டர் -3 ஆக மாறாமல் வைத்துக்கொண்டு டியின் செறிவை 4 மோல் டெசிமீட்டர் -3 ஆக வைத்திருப்பின் என்ன மாதிரி என்று கேட்கப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்கள், நாங்கள் என்ன சொல்வோம், இதுல டி எப்படித்தான் இருந்தாலும் மாறாது. இது 4 தர 10/5, ഇതിൻ്റെ അരവാസി ഇതിൻ്റെ അരവാസി என்று மாறிக்கொண்டிருப்பதை காணலாம். இது ஆரம்பம், அரைவாசி, അതിൻ്റെ அரைவாசி, அரைவாசியாக மாறிக்கொள்ளும். பாருங்கள், 2 செகண்ட், 4 செகண்ட், 6, 8 அப்படியே வந்து கொண்டிருப்பதை காணலாம். அவை அரைவாழ்வு காலம் இவ்வாறாக மாறும். அப்ப d0 4, இ அப்படியே. எனவே 4 தர 10/5 2 தர 10/5 வரை 2 செகண்ட், അതിൻ്റെ அரைவாசிக்கு இன்னும் 2 செகண்ட், അതിൻ്റെ அரைவாசிக்கு இன்னும் 2 செகண்ட், இவ்வாறு மாறிக்கொண்டிருப்பதை நாங்கள் காணலாம். அவை இது பிரதானமானது. மிக அவதானமாக இருக்கணும். முதலாம் வரிசை தாக்கத்திற்கு ஓடருக்கு மட்டும்தான் அது இந்த ஆரம்ப செறிவில் தங்காது. மற்ற எல்லாத்துக்கும் ஆரம்ப செறிவில் தங்கி இருக்கும். அவை 2 செகண்ட் என்றால் என்ன செறிவில் எந்த அரைவாசியாக வருகிறதோ அதுக்கு அவ்வாறு 2 மடங்குகளாக மாறிக்கொண்டிருப்பதை நாங்கள் காணலாம். அவதானித்துக் கொள்ளுங்கள், இது மிக பிரதானமானது. அவை இந்த கேள்வியை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். தொடர்ந்து அங்காலே அடுத்த கேள்வியை நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், பி, தாக்க வரிசைக்கும் மூலக்கூற்று திறனுக்குமான வேறுபாடு யாது? இது நெடுக மாணவர்கள் விளங்காமல் வைத்திருக்கிற ஒரு கேள்வி. தாக்கத்தின் வரிசைக்கும் மூலக்கூற்று திறனுக்குமான தொடர்பு யாது? குறித்த தாக்கம் ஒரு எவட் சக்தி படியில் நடைபெறும் தாக்கம், அதாவது இந்த ஒரே ஒரு சக்தி படி கொண்டு நடைபெறும் தாக்கம் ஆக இருந்தால், முதன்மை தாக்கமாக இருந்தால் தாக்கத்தின் வரிசை என்னவோ அதுதான் மூலக்கூற்று திறனாகும். முதன்மை தாக்கங்களில் தாக்கத்தின் வரிசையும் மூலக்கூற்று திறனும் சமனாகும். ஒரு பலபடி தாக்கத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு படியும் ஒரு
முதன்மை தாக்கமாகும். ஒவ்வொரு படியும் தனித்தனி ஏவர் சக்தி படி. எனவே பலபடி தாக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு படியும் தனித்தனி படிகள் அவற்றின் பீசமான குணகம் மூலக்கூட்டு திறன் வரிசை ஒன்றாக இருப்பதை நாங்கள் காணோம். அப்போ இதை அவதானிக்கணும் மாணவர்களே. அதாவது ஒரு தனியவர் சக்தி படி தாக்கமாக இருந்தாலும் வரிசையும் மூலக்கூட்டு திறனும் சமனாக. மூலக்கூட்டு திறன் தாக்கமடையும் மூலக்கூறுகள் மிக எளிய மூலக்கூறுகளாக தாக்கமடையும் போது வருகின்றது தான் மூலக்கூட்டு திறன். அந்த சந்தர்ப்பங்களில் ரெண்டும் சமனாக இருக்கும். மற்றபடி ஒரு குறித்த தாக்கத்திற்கு மூலக்கூட்டு திறன் வேறு, தாக்கத்தின் வரிசை வேறு. முதன்மை தாக்கம் ஆகவும் பலபடியில் நடைபெறும் தாக்கமாகவும் இருந்தால் மூலக்கூட்டு திறன் சமனாக இருப்பதை நாங்கள் காணலாம். பாருங்கள், இந்த தாக்கத்தின் வரிசை இது ஒரு அனுபவ கணியமாகும். பாருங்கள், வரிசை ஒரு அனுபவ கணியமாகும். இது பரிசோதனை முறையாலே தான் விதியிலிருந்து பெறப்படும். பாருங்கள், இந்த தாக்கத்தின் வரிசை ஒரு பரிசோதனை முறையால் மட்டும்தான் வழங்கும். ஆனால் மூலக்கூட்டு திறன் கவனிங்கோ, இது ஒரு பொறிமுறை தனிப்படியாக முன்மொழியப்பட்ட ஒரு முதன்மை தாக்கம் சார்ந்தது. அப்போ மூலக்கூட்டு திறன் ஒரு முதன்மை தாக்கம் சார்ந்தது. ஆகவே அதை அவதானித்துக் கொள்வோம். மற்றது தாக்க வீதத்தில் வருகின்ற தாக்கத்தின் வரிசை அது பொதுவாக உங்களுக்கு தெரியும் பரிசோதனை முறையால் தான் துணியப்படும். ஆனால் முதன்மை தாக்கமாக இருந்தால் மூலக்கூட்டு திறன்களே அந்த குணகங்களாகவே எடுத்துக்கொள்ள முடியும். எனவே மாணவர்களே, இந்த காணொலியை இன்றுடன் முடித்துக்கொண்டு நாங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். யாவை இன்றிடம் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.